வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. நாட்டிலுள்ள பழங்குடியின கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கு பழங்குடியின மக்களும் தங்களது பங்களிப்பை அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். 2 நாள் பயணமாக ஒடிசா மாநிலம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இவ்வாறு பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 120வது மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரும் 28ஆம் தேதி வரை 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவோ அல்லது நமோ செயலி மற்றும் மை கவ் இணையதளம் வாயிலாகவோ தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிர காசநோய் ஒழிப்பு இயக்கம் நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா அறிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற உலக காசநோய் தின உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 209 ரன் எடுத்தது. 210 ரன் என்ற வெற்றி இலக்குடன் அடுத்து ஆடிய டெல்லி அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 211 ரன்கள் எடுத்து 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் குஜராத், பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.